டே டு டே நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பிஎஸ் கண்ட்ரோல் கொண்டு போன மாதிரி தான் இருக்குது. 28/7/2025 இன்றைய பங்குச்சந்தை செய்திகளோட கொட்டாக் மஹிந்திரா பேங்க் எதனால 7% டவுன் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று பார்க்கலாம். நான் உங்கள் ஃபின்எக்ஸ் இந்தியா சதீஷ். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நெகட்டிவ் மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. இந்த வாரம் திங்கட்கிழமை இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 572 புள்ளிகளை இழந்து 80,891 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 156 புள்ளிகளை இழந்து 24,680 செட்டில் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மார்க்கெட் நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் இருந்தது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபார்மா எஃப்எம்சிஜி கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ரிமைனிங் எல்லாமே நல்லாவே ரேட்டில் தான் இருந்துச்சு. அதுவும் ரியாலிட்டி 3-4% டவுனில் இருந்து, பேங்கிங் அரௌண்ட் 1-1.5% டவுனில் இருந்துச்சு. மீடியா, கேபிட்டல் குட்ஸ், ஐடி எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50ல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சிப்லா, ஹீரோ மோட்டோகார்ப்லாம் 1-2.25% வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸில் இருந்துச்சு. கொட்டாக் மஹிந்திரா பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், விப்ரோலாம் 3.5%லேருந்து 7.5% வரைக்கும் நெகட்டிவ். அதிலும் குறிப்பாக கொட்டாக் மஹிந்திரா பேங்க் 7.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. கொட்டாக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு டவுன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் குவார்டர் 1 ரிசல்ட் தான். அவங்களோட ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு. இயர் கம்பேர் பண்ணும்போது 7% கம்மியாயிருக்குங்க. ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ப்ராஃபிட் கம்மியாக வந்ததுனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த செல்லிங் இருந்துச்சு. அதோட இந்த ஸ்டாக்கோட என்பி, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த அளவீடு ரைஸ் ஆயிருக்குங்க. எக்ஸிஸ்டிங் இருந்த விட இப்போ பார்த்தீங்கன்னா 1.48% ரைஸ் ஆயிருக்கு. இதுவும் முக்கியமான காரணம். போன வாரம் முழுக்கவே பெரும்பாலும் எஃப்ஐகள் வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வித்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. எஃப்ஐயோடைய செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி யூஎஸ் இந்தியா ட்ரேட் டாக் இன்னும் ரிசால்வ் ஆகலை. அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குவார்டர் 1 ஏர்னிங்ஸ் வந்த மாதிரி இல்லை. கம்பெனிஸோட பெர்ஃபார்மிங் எல்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வீக்கை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடி ஸ்டாக்கும் டவுன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிசிஎஸ், இன்ஃபோசிஸோட ட்ராக்கும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. தங்கத்தை பொறுத்தவரையில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஏறிட்டு இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் சொல்லணும். 24 கேரட் தங்கம் 1 கிராம் 9,993 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் 9,160 ரூபாய். சில்வரும் எந்த விதமான விலை மாற்றம் இல்லாமல் 1,26,000 ரூபாய்க்கு 1 கிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி நல்லாவே வீக் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு 86.66 காசுகளில் செட்டில் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளோதான். நாம எப்பவும் சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டலுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.